தாயின் மொழி மறந்தோ தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ தாயின் மொழி மறந்தோம் தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோம் தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோம் தாயின் மொழி மறந்தோம் தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோம். ஆதியும் அந்தமும் தமிழ்தானே ஆதாம் பேசிய மொழிதானே ஆதியும் அந்தமும் தமிழ்தானே ஆதாம் பேசிய மொழிதானே ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான் அதுவே நம் தாய் தமிழ் மொழிதான் ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான் அதுவே நம் தாய் தமிழ் மொழிதான் தாயின் மொழி மறந்தோம் தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ. அமுத மொழி தமிழ் கசந்ததடா அதை பேசவும் இதழ்கள் மறுக்குதடா அமுத மொழி தமிழ் கசந்ததடா அதை பேசவும் இதழ்கள் மறுக்குதடா அந்நிய மொழிகளின் மோகத்துக்கு தமிழனின் நாவும் மாண்டதடா அந்நிய மொழிகளின் தமிழ்நாட்டின் அன்னை தமிழ்நாட்டின் பிறந்த நாள் இன்றைய நாள் நமது அண்டை மாநிலங்களான கர்நாடகம் கேரளம் ஆந்திரா தமிழகம் திருவிழாவாக தமிழ்நாட்டில் கொண்டாடி தமிழ்நாட்டை வாழ்றோம். தமிழ்நாடு சொல்லி கொடுக்கணும். சரியா? முக்கியமான ஒரு விஷயம் உனக்கா தெரியணும். வணக்கம். இன்று நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள். இன்றைய நாளில் நாம் மிக சந்தோஷமா கொண்டாடுறோம், மகிழ்ச்சி. ஆனா 800,000 சதுர கிலோமீட்டர் நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கறத முதல்ல நினைவில் வச்சுக்கணும். ஆளும் அரசு இத்தனை ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் தமிழ் சான்றோர் பேரவை இந்த நிகழ்ச்சி நடத்துது. வருடந்தோறும் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு அரசு விழாவா நடத்தாட்டாலும் பரவாயில்ல, அரசு பொது விடுமுறை தாங்கன்னு சொல்லி. அதற்கும் இன்னும் தமிழ்நாடு அரசு எந்த ஆட்சி மாறுது, இங்க காட்சி மாறாது. அதனால இந்த வருடம் இன்னும் தேர்தல் நெருங்கியது. எப்பவுமே தேர்தல் நெருங்கிச்சுல ஒரு கவனம் ஈர்ப்பு ஏற்படும், தமிழர் மீது ஒரு இறக்கம் வரும் பாவப்பட்ட ஆட்கள் மேல. அதனால இந்த ஆண்டு அரசு உடனடியாக, நீங்க வாரீங்களோ வரலையோ, ஆளும் திமுக அரசு இழந்த 800,000 சதுர கிலோமீட்டரை மீட்டெடுப்பதற்காக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முந்தைய ஒரு வெள்ளோட்டமாக தமிழர்கள் ஒன்று கூடிய, உண்மையிலேயே அந்த வரலாறு தெரிஞ்ச எங்கள் தமிழ் சான்றோர்களை ஒன்று திரட்டி ஒரு குழு அமைத்து அதற்கான வேலை திட்டத்தை தொடங்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, எப்போதுமே இவங்க வருஷத்துல ஒரு நாள் தான் கேட்பாங்கிற மாதிரி கடந்து போகக்கூடாது. அரசு கண்டிப்பாக அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கணும். இன்னொன்று, இங்கு வாழக்கூடிய இந்த அருமை தமிழ் சொந்தங்கள்
மறதிக்கே பிறந்தவர்கள். நீங்க எல்லாரும் கண்டிப்பா 2000 பேர் 1 லட்சம் பேர் கேட்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாத்தா பாட்டி இன்னைக்கு கூட இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கீங்க, பல்மொழி சொல்லிக் கொடுக்கீங்க. அந்த இடையே நவம்பர் 1ஆம் தேதி எப்படி தமிழ்நாடு பிறந்தது, இந்த பிறப்பின் போது நாம் இழந்தவை என்னென்ன என்பதை சொல்லுமாறும் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த என் அருமை அண்ணன்கள் கண்மணி மாவீரன், எங்கள் அண்ணன் சுதர்சனு, பாட்டாளி மக்கள் கட்சி சிஎம் தங்கராஜனே, எங்கள் ஐயா சுப்பையா பாடகர், என் அருமை அண்ணன் தமிழீழ போராளிகள் இயக்கத்தோட எங்க அண்ணன் விடுதலை அழிப்புக்கு எதிரான கூட்டமைப்பு வச்சுட்டாங்க, எங்க அண்ணன் பீட்டர் அண்ணன், எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். உலகத்தமிழ் அரசியல் கூட்டமைப்பின் மாநில பொறுப்பாளர்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இப்படியே கடந்து போகணும்னு அரசு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அரசு பொது விடுமுறையும் இழந்த 800,000 சதுர கிலோமீட்டர் எங்களுக்கு வேணும். ஏன்னா திருப்பதி அங்கே இருக்குது, கோலார் தஞ்சாவூர் அங்கே இருக்குது, சித்தூர் மாண்டியா மாவட்டங்களில் 1.5 கோடி தமிழ அனாதையா இருக்கிறான், எந்த உரிமை இல்லாம. இவற்றையும் நெய்யாற்றின்கரை, தேவிகுளம், பீர்மேடு இவற்றையும் அரசு மீட்டெடுக்க உடனடியாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ரைட்.